அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, இந்த பதிவில் 2025 மார்ச் 29 சனி பெயர்ச்சியில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன நடக்கும் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாலை 5:50 கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். கும்பராசி பூரட்டாதிலிருந்து மீனராசி பூரட்டாதிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்த 2.5 ஆண்டுகள் குருவோட வீடான மீனத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அப்போ ரிஷப ராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி, மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் நடக்கும், எதிர்காலத்தில் என்னென்ன பலன்களை அனுபவிக்க போகிறார், சனி பகவான் அவர்களுக்கு என்னென்ன கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ராசி பலன் என்பது வேறு, லக்ன பலன் என்பது வேறு. ராசி பலன்கிறது கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதை வைத்து ஒரு வாழ்க்கையில் நடைபெறும் விஷயங்களை சொல்லக்கூடியது. இந்த பயிற்சி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு 20-30% வரைக்கும் தான் பலன் சொல்ல முடியும். ஒரு வாழ்க்கையிலே நடக்கிற விஷயங்களில் ஒரு 20% தான் ஆன்சர் கிடைக்கும். இதில் ராசி பலன்களில், நட்சத்திர பலன்களில், இந்த கிரக பயிற்சி பலன்களில் அவ்வளோதான் ஆன்சர் கிடைக்கும். மீதி லக்ன பலன்களை வைத்தும் ஜாதகத்திலுள்ள தசாபுத்திகளை வைத்தும் மீதி பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் சனி பகவான் இடப்பயிற்சியை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள். இதற்கு மேலும் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியெல்லாம் வரும். அதில் கூடுதல் பலன் கிடைக்கும். அதுக்கு மேலே லக்ன பலன்கள் இன்னும் கூடுதலாக விஷயங்கள் உங்களுக்கு தரும். அதை வச்சு இன்னும் தெளிவாக நீங்கள் கணிக்கலாம். கடந்த 2.5 ஆண்டுகளில் கும்பத்தில் சஞ்சாரம் செய்தனுடைய சனி பகவான் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுத்தார். வேலையில் பாதிப்பெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. வேலை கடந்த காலத்தில் மேமோ, சஸ்பென்ஷன், டெர்மினேஷன் வந்திருக்கும். அதிகப்படியான இடமாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள். வீடு மாற்றம், வெளியூர், வெளிமாநிலம் இடமாறி வாய்ப்புகள் உண்டு. அதிக அளவிலான உடல்நல பாதிப்புகளை சந்தித்திருப்பீர்கள். அதற்கான வைத்தியங்களை செய்திருப்பீர்கள். மிக கடுமையான உழைப்பை போட்டிருப்பீர்கள். ஆனால் அதற்கான பலன் மிக குறைவாகத்தான் வந்திருக்கும். அம்மாவுடன் கருத்து வேறுபாடுகள், அம்மாவின் சொத்துக்கள் பிரச்சனைகள், மனைவியுடன் சில சங்கடங்கள், மாமனாரை பற்றிய சில பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். வெளிநாடு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். இப்படி தான் கடந்த காலம் போயிருந்திருக்கும். இயற்கையாகவே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், துணிச்சல் ரொம்ப அதிகம். எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்று போராடக்கூடியவர்கள். வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டமாக இருந்திருக்கும். அதையும் தாண்டி தனித்துவம் மிக்கவர்கள் அவர்கள். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரகாசிக்கக்கூடியவர்கள், சோதனைகளை தாண்டி சாதனை புரியக்கூடியவர்கள். ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாக அமைதியான குணம், சாந்தமான முகம், எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கும் அவர்கள்ட்ட. எதையும் எல்லோரையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய எண்ணம் இருக்கும். எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள், பிறருக்கு உதவக்கூடிய மனம் படைத்தவர்கள். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தைரியம், துணிச்சல் மிக்கவர்கள். பெரும்பாலும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். பெரிய அளவில் முதல் போட்டு பெரிய லாபம் எடுக்கக்கூடியவர்கள். கடந்த காலத்தில் சனி பகவான் பிரச்சனையை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு ஒரு சிறந்த திருப்பு முனையாக அமையும். உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய நாட்களாக அமையும். பணவரை எல்லாம் நன்றாக இருக்கும். அதற்கு ஏற்ப செலவுகள் நிறைய வரும். நோய் நொடியிலிருந்து வெளியே வருவீர்கள். வேலையில் சம்பள உயர்வு, ப்ரொமோஷனை எதிர்பார்க்கலாம். புது புது நட்புகள், உறவுகள் தேடி வரும். அடுத்த 2.5 ஆண்டுகளில் காதல் மலரும். காதல் வசந்தம் வீசும். காதல் சொர்க்கபுரியாக மாறும். ஐடி, தொலைத்தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம், தொழிலில் இருப்பவர்கள் மிகச்சிறப்பான ஆண்டுகளாக அமையும். காதலில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வைத்திய செலவுகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் அல்லது மனைவி, குழந்தைகளுக்கு சிறு வைத்திய செலவுகள் உண்டு. மருத்துவமனை செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டு. இந்த காலத்தில் அம்மாவுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அம்மாவின் சொத்துக்கள் இந்த பிரச்சனையில் நீங்கும். அம்மாவின் சொத்துக்கள் கைக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் சஞ்சாரத்தை வைத்து பலன் சொல்லப்படுகிறது. அதையும் தாண்டி குரு, ராகு கேது பயிற்சிகள் லக்னத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கையில் நிறைய நடக்கும். அந்த விஷயங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். அஸ்ட்ரோ மாங்குடி வந்து யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். லக்ன பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதை வைத்து நீங்கள் மாதம் மாதம் என்ன நடக்கும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதை வைத்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.